ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு. நம்ம போனது பேக் சைடு. வண்டி நிப்பாட்ட வசதியாக இருக்கும்ட்டு பேக் சைடில் இருந்து போனோம். ஓப்பன் பண்ணி 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஓப்பன் பண்ண மாதிரியே இருக்கு. கவர்மெண்ட் மக்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ண நினைக்கிறாங்க. மக்களான நம்ம தான் அதை பாதுகாப்பாக சுத்தமாக வச்சுக்கணும். மேலே லைட்ஸ் எல்லாம் பாருங்க, மண்டபம் மாதிரி பண்ணியிருந்தாங்க. நடக்க முடியாதவங்க கூட்டிகிட்டு போக ஜீப்பு. அங்கே எதுவுமே உள்ளுக்குள்ளே சமைக்கிறது கிடையாது. எல்லாமே வெளியிலேருந்து ஹாட் பாக்ஸில் தான் கொண்டுட்டு வராங்க. அங்கே உள்ளுக்குள்ளே அடுப்பே கிடையாது. இன்னும் ஒரு சில கடைகள் ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சு. எல்லா கடைகளிலுமே செல்லை எடுத்துகிட்டு போனாலே நல்லா ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. சாப்பிடுவாங்க எல்லாமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, உள்ளவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் போல. எல்லா வசதியுமே பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸ்கனெக்டரில் மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸும் இருக்குது, லிஃப்ட்டும் இருக்குது, எக்ஸ்கனெக்டரும் இருக்குது. எக்ஸ்கனெக்டரே 2 இடத்துல இருக்குது. தேடி அலைய வேணாம், எந்த பக்கம் வேணாலும் ஏறி போயிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்க்கணுன்னாவே முடியாது. ஒரு நாளைக்குள்ள ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்கோம் முடியாது. கால் வழியே வந்துடும். இது நான் உள்ள மட்டும்தான் எடுத்தேன். வெளியில் எல்லாம் போகலாம் சுற்றி பார்க்குறேன். இது ரெஸ்ட் எடுக்கிறது, அங்கே தண்ணி வசதி தமிழ்நாட்டில் இதுதான் ஃபஸ்ட் டைமாக என்னன்னு தெரியல. திருச்சியில் மட்டும்தான் அப்படி இருக்கான்னு தெரியல. சென்னையில் கூட எனக்கு தெரில. நான் போயிருந்தேன், கீழே தான் இருந்துச்சு. அந்த அளவு பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. வெளியிலேயும் கடைகள் இருக்குது, இருந்துச்சு. நான் எந்த பிளாட்ஃபார்முக்கு போனேன், எந்த பிளாட்ஃபார்மில் நின்னேனே தெரியல. கடைசியில் எங்கள் வீட்டில் தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே பழம் ஜூஸு எல்லாம். பஸ் எப்போ வருமோ அது வரை இங்கே வெயிட் பண்ணிக்கலாம். இந்த சைடு தான் ஸ்டெப் இருந்துச்சு. ரெண்டுமே போக தெரியாதவங்க ஸ்டெப்பில் ஏறி போய்க்கலாம். காட்டினாங்களா? எல்லாமே சுட சுடதான் இருக்கும். ஜூஸு, காஃபி, டிஃபனு எல்லாமே, ஸ்வீட்ஸு, பழம். அங்கே முடியாதவங்க வந்தாரா ஓய்வு எடுக்கிற அறை கூட, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது கூட இருக்குது. இன்னும் போக பார்லரு எல்லாமே வரும்னு கூட நினைக்கிறேன். அங்கேயே மேக்கப் பண்ணிக்கிட்டு டக்குன்னு போகிற இடத்துக்கு போயிடலாமோன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில கடைகள் ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. அப்படியே நல்லா தான் இருக்கும். எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம் தான். இதெல்லாம் ஏடிஎம்ஸு. சாப்பிட்ற ஐட்டம் தான் இருக்குதே தவிர, இது அந்த பஸ் ஸ்டாண்டோட அவுட்லைன்னு நினைக்கிறேன். அதையும் வச்சுருந்தாங்க, ஒரு பொருட்காட்சி மாதிரி. இதையும்
இங்கிட்டு ஒரு டிஸ்கனெக்டர் இருந்துச்சு, அது வழியாக தான் மேலே மேலே ஏறி வேணாவா 2 பேர் நான் ஏறுறேன், நீயும் பின்னாடி வா. ஒரு கையில் செல்ஃபோனை வச்சுட்டு இன்னொரு கையில் அதை பிடிச்சிட்டு ஏறிட்டேன். என் பொண்ணு கீழே நிற்கும், அதை டக்குன்னு ஏற சொன்னால் நான் வரல எழுந்திரிச்சு பயந்துட்டு, ரொம்ப ஸ்டெப்ஸு வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கவும் அது பயந்துட்டு ஏறலை. அதனால இது லிஃப்ட்டு அங்கே போய் என்னாலேயும் ரொம்ப நேரம் எடுக்க முடியலை. ஐயோ அங்கே பொண்ணு தனியாக நிற்கிதேன்ட்டு டக்குன்னு ஒரு சுற்றி காட்டிக்கிட்டு வந்துட்டேன். இங்கேருந்து கீழே காட்டியிருந்தா நல்லாயிருக்கும். இது மேலே பஸ்ஸெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து நான் உடனே திரும்பி வந்துட்டேன். அதை நான் சுற்றியெல்லாம் எடுக்கலை. ஆனால் எங்கள் பொண்ணு தனியாக நின்றுச்சு. இல்லைன்னா நான் கொஞ்சம் நேரம் மேலேயும் சுற்றி எடுத்துக்கிட்டு இருந்திருப்பேன். இதெல்லாம் பாத்ரூம் ஆண் பெண் அப்படின்னு தனித்தனியாக டாய்லெட் வசதியெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோம். எங்கள் அம்மா அப்பாவை ஊருக்கு பஸ்ஸு ஏற்றி விட தான் வந்தோம். அவங்க கூட இப்போ நான் எங்கே நிற்கிறேனே தெரியாமல் அப்புறம் என் வீட்டில் வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு பாய்ஸ் கூட சொல்லுவாங்க. அவங்க தான் ஒரு வழியாக பஸ் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடந்து இது வந்து வண்டியெல்லாம் நிப்பாட்டுற கீழே நிப்பாட்டிக்கலாம். அந்த இது வழியாக ஏறி வரையில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் எடுக்கங்காட்டியும் போயிட்டாங்க. இதுக்கு மேலேயும் பஸ்ஸு போகுது. ரொம்ப ரொம்ப நல்ல பிளானிங்காக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாருங்கள் மேலே பஸ் போகுது. நான் சின்ன பிள்ளை மாதிரி தான் சொல்கிறேன். எங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆச்சரியந்தான். அங்கே மத்திய பஸ் ஸ்டாண்டில் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அங்கே தான் போய் நிற்கணும், நடக்கக்கூட முடியாது. அப்படியே ஒரே தண்ணியாக சொதன்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்த எங்களுக்கு இது வந்து பெரிய வரப்பிரசாதம் தான். இதெல்லாம் சுற்றி கார்டன்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க.